இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணுன்னே தெரியாமல் எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன்லேயும் ஒரு கொலாப்ரேஷன்லேயும் வந்து சுற்றிட்டு இருக்கோங்க. என்ன தான் சாப்பிட்றது, எதை தான் சாப்பிட்ட உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, முட்டையை விட 4 மடங்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற என்னென்ன ஃபுட்டு அதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு இது நிலக்கடலை. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நிலக்கடலை இருக்கணும். பாதாம் பருப்பு நம்ம காசு கொடுத்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம், ஆனால் நிலக்கடலை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றதை மறந்துடுவோம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு கைப்பிடி நிலக்கடலை சாப்பிட்டே ஆகணுங்க. அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுதான் நம்பர் 1. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய காய்கறியில் அன்றாட சேர்க்க வேண்டிய ஒரு காய்கறி என்னென்னு கேட்டிங்கன்னா பீன்ஸ். இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு 2 வாட்டியோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸோ சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. ஏன்னா ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம வந்து ஒரு சுண்டலாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவியாக சப்பாத்திக்கோ இல்லை வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம், இல்லை டின்னருக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம், இல்லை அவிச்சி அழகாக அது வந்து ஒரு சுண்டல் கிரேவி மாதிரி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஊட்டச்சத்து, அதாவது ப்ரோட்டீன் 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, அதாவது கருப்பு கொண்டக்கடலை இன்னும் விசேஷமானதுங்க. கருப்பு கொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. அதை நைட்டே ஊற வச்சு அந்த தண்ணியில் இருக்க சத்தை வந்து தயவு செய்து கொட்டிடாதீங்க. அந்த தண்ணியை வந்து ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுற கிரேவிலேயோ இல்லை வந்து ஒரு ரசமாக கூட அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அந்த கொண்டக்கடலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றாடம் வந்து உணவில் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை வந்து கிடைக்கும். ப்ரோட்டீன் நல்லா நிறைஞ்சிருக்கு. ஸோ கருப்பு கொண்டக்கடலை ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் உடம்புல இருக்கிறதால எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நார்த்து சைடில், அதாவது ராஜ்மான்னு சொல்லுவாங்க. அன்றாட உணவில் கண்டிப்பாக அவங்களுக்கு ராஜ்மா இருக்கும். அதனால தான் அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் நம்மளுடைய உணவில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மாவை சேர்த்துக்கணும். அது வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து நிறைஞ்சி இருக்குது. ஆக்சுவலி சராசரியாக ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோ வெயிட் இருக்காங்கன்னா ஒரு 10% வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் இன்டேக் வந்து மாறும். ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த அளவு வந்து முக்கியம் கிடையாது. நம்ம அன்றாட உணவில் வந்து அன்றாட ஏதாவது ஒரு வழியில் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து முழுமையாக கிடைக்கிறது மட்டும் கிடையாது, நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து சோயாலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ சோயாவை வந்து நம்ம வந்து வேக வச்சு சுண்டலாக சாப்பிடலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு கிரேவி மாதிரி வந்து காலையில் வந்து அன்றாடம் வந்து ஒரு சாலட் மாதிரி இல்லை வந்து ஒரு டின்னருக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பருவத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் தேவை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க ப்ரோட்டீன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு மாதிரி ஒரு அருமையான ப்ரோட்டீன் இந்த உலகத்தில் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா அதை முளையிட்டு அந்த பச்சைப்பயிரை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடராக வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த பச்சைப்பயிரை முளையிட வச்சு மூட்டையாக கட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்சி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூஸில் சாலட்டில் நீங்கள் ஏதாவது டெசர்ட்ஸ் பண்ணும்போது ஸோ அதில் வந்து அழகாக தூவி விட்டு சாப்பிட்லாம். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, தண்ணியில் ஊற வச்சு அழகாக அதை ஜெல்லி மாதிரி ஆகிடும். நீங்கள் அழகாக அதை வந்து மோராக கூட அடித்து குடிக்கலாம், இல்லை ஒரு லைம் ஜூஸில் கூட நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சியா சீட்ஸ் ரொம்ப 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 நிறைய ஊட்டச்சத்து, நிறைய ப்ரோட்டீன், அதாவது முட்டையை விட 4 மடங்கு வந்து ப்ரோட்டீன் வந்து நிறைஞ்சிருக்கிற உணவுகள் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது இந்த பம்கின் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எதில் வேணாலும் தூவிட்டு சாப்பிட்லாம். நீங்கள் நார்மலாக செய்கிற பொரியலில் இல்லை சாலட்டில் நீங்கள் தூவி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ப்ரோட்டீன்றது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.